என்ஜினியர் தங்கமுத்து ஸ்டடி சர்க்கிள் அண்ட் ஐபிஎஸ் அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. குட் மார்னிங்மா, குட் மார்னிங் ஆல். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி ஸ்பெஷல் மேத் பேட்ச் 25 out of 25. ஸோ இயர்லி வந்து பார்த்தீங்கன்னா 3 பேட்ச் நம்ம அகாடமியில் போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு 180 மணி நேரம் ஃப்ரீ கிளாஸ் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ அந்த ஃப்ரீ கிளாஸ் வந்து அப் டு 200 ஹவர்ஸ் வரைக்கும் கூட நம்ம எக்ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ அதனால அதை நீங்கள் ரெகுலராக பாருங்க. இந்த இயர் வர உங்களுக்கு அது ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் போகும். ஃபுல்லாக பார்த்து கம்ப்ளீட் பண்ணி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்கூல் புக்கு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அது இல்லாமல் இந்த பேட்ச் எதுக்காக, ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க டேரக்டா என்கிட்ட இன்டராக்ட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு ஒரு டவுட் அப்படின்னா அப்பவே கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி இப்போ 200 ஹவர்ஸ் ஒரு டாப்பிக்கே என்னால் எடுக்க முடியுது அப்படின்றப்போ அந்த 200 ஹவர்ஸ் விஷயத்தை உங்களுக்கு வந்து ஒரு 100 ஹவர்ஸ்லயோ 80 ஹவர்ஸ்லயோ ஷார்ட்டா கொடுக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் சமச்சீர் புத்தகம் நம்ம கையில வந்து எல்லார்ட்டையுமே 6 to 12 வரை சமச்சீர் புத்தகம் இருக்கும். அந்த புக்கை தாண்டி கொஸ்டின் வருமா அப்படின்னா கண்டிப்பா வராது. சமச்சீர் புத்தகத்துல இருந்து 200க்கு 185 கொஸ்டின் வரப்போகுது அப்படின்னா அந்த 185 கொஸ்டினை சிலபஸ்ல கட் பண்ணி படிக்கிறீங்க இல்லையா? ஸோ அதுதான் வந்து இந்த பேட்ச் கிளாஸ். ஸோ உங்களுக்கு 200 ஹவர்ஸ் நான் கொடுக்க போற கிளாஸ்ல எல்லா டாப்பிக்கையும் கிளியரா முடிச்சிருவேன். 200 ஹவர்ஸ் to 250 ஹவர்ஸ். பட் அந்த 250 ஹவர்ஸ்ல உங்களுக்கு ஒரு 40 to 60 ஹவர்ஸ்க்குள்ள என்ன உங்களுக்கு தேவையோ அதை மட்டும் கட் பண்ணி தான் இந்த பேட்ச்ல நான் கொடுக்க போறேன். ஸோ பேட்சை பொறுத்தவரை உங்களுக்கு 4 மாசம் டியூரேஷன். ஒரு நாள் கிளாஸ் இருக்கும், ஒரு நாள் ப்ராக்டிஸ் செஷன். ப்ராக்டிஸ் செஷன் கிளாஸுக்கு ஈக்குவலா நீங்க உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ என்னைய பொறுத்தவரை பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு பேட்ச், அடுத்த நாள் ஒரு பேட்ச். எங்களுக்கு 2 பேட்ச் போகும். திங்கள், புதன், வெள்ளி, ஞாயிறு ஒரு பேட்ச் போகும். செவ்வாய், வியாழன், சனி அதுல ஒரு பேட்ச் போகும். ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஜாயின் பண்ணிருக்க பேட்ச்ல ஒரு நாள் கிளாஸ் இருக்கும், ஒரு நாள் ப்ராக்டிஸ் தான் இருக்கும். ஸோ அது ரெகுலரா வந்து 120 டேஸ் அப்படின்னா 60 நாள் கிளாஸ் இருக்கும். ஒரு நாளைக்கு 2.5 ஹவர்ஸ், மினிமம் 2.5 ஹவர்ஸ் இருக்கும். ஒரு சில நாள் 3 ஹவர்ஸ் இருக்கும். உங்களுக்கு எக்ஸாம் கிட்ட வருது அப்படின்னா ஈவினிங்லையும் ஒரு சில ஷெட்யூல் நம்ம அலோகேட் பண்ணுவோம். அதுபடி போகும். அது எல்லாமே எங்களோட அகாடமிஸே நாங்க பண்றதை பண்ணிடுவோம். உங்களுக்கு 60 நாள்ல சிலபஸ் முடியும். அதை 80 நாள் 90 நாள் வரைக்கும் கொண்டு போறதும் சரி, இல்ல அந்த 60 நாள்ல முடிச்சுட்டு நான் எக்ஸ்ட்ரா ரிவிஷன் கொடுக்கறதும் சரி, அது எக்ஸ்ட்ரா எஃபோர்ட். நார்மலா இந்த பேட்சுக்குள்ள இதுதான் வரும். எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் அப்படிங்கிறது நாங்க இண்டிவிஜுவலா போடுறது. ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு எப்பவுமே எந்த ஒரு எக்ஸாம் வந்தாலுமே ஒரு 20 நாள் எக்ஸ்ட்ரா ப்ராக்டிஸ் கொடுப்பேன். ஸோ அதுக்கான ஷெட்யூல் கடைசியா அப்டேட் பண்ணுவேன். சரிங்களா? யாருக்காவது வில்லிங் இருந்தா ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்க 150 ஹவர்ஸ் to 200 ஹவர்ஸ் ஃப்ரீ கிளாஸ் பார்த்து படிக்கிறீங்க அப்படின்றது நோ இஷ்யூ. கண்டிப்பா படிங்க. அதுலயுமே நான் உங்களுக்கு 100% எல்லாத்தையும் கொடுத்துருவேன். அதுல நீங்க எதையுமே யோசிக்க வேணாம். நீங்க கரெக்டா நோட்ஸ் எடுத்து ப்ராப்பரா பண்ணீங்கன்னா அந்த நோட்ஸ் போதும். பட் அந்த நோட்ஸை எக்ஸாம் வரை எப்படி மைண்ட்ல வச்சுக்கலாம், உங்களுக்கு எந்தெந்த ஃபார்முலாலாம் திரும்ப திரும்ப மறக்கும். ஸோ அதையெல்லாம் பேட்ச்ல நான் என்ன செய்வேன் அப்படின்னா திரும்ப திரும்ப சொல்லி உங்களை ஒர்க் அவுட் பண்ண வச்சு கொண்டு வருவேன். இதுதான் பேட்சுக்கும் இதுக்குள்ள வித்தியாசம். உங்க புக்கை கையில கொடுக்கறது தான் நான் இப்போ உங்களுக்கு பண்ணிக்கிட்டு இருக்க 200 கிளாஸ். பட் அது தெளிவா கொடுத்துருவேன். நீங்க எடுத்து நீங்க நல்லா எழுதி சூப்பரா படிங்க. 25 out of 25 ஈஸியா வாங்கலாம். இல்ல என்னால படிக்க முடியல, என்னதான் நீங்க கொடுத்தாலுமே எனக்கு அந்த ஒரு கோஆர்டினேஷன் கிடைக்கல, நான் படிச்சா எனக்கு புரியல, எனக்கு கரெக்டா டெய்லி இந்த டாபிக் நீங்க கைட் பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறம் இதுக்கு அந்த டாபிக் முடிய டெய்லி டெஸ்ட் வைங்க. ஸோ டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா டிஸ்கஷன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் இந்த டாபிக் முடிச்சுட்டேன், இந்த டாபிக்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ராக்டிஸ் கொஸ்டின்ல டவுட் இருக்கு, டவுட்டை டைரக்டா கேட்கணும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் யாருக்காவது வில்லிங் இருந்தா கண்டிப்பா அந்த பேட்ச் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 100% எஃபெக்டிவா இருக்கும். 9626999743 சரிங்களா? ஸோ இதுதான் வந்து கான்டாக்ட் பண்ணக்கூடிய நம்பர். இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பேட்ச் பத்தின டீடைல்ஸ் ஃபுல்லாவே உங்களுக்கு குரூப்ல வந்துடும். சரிங்களா? உங்களோட வாட்ஸ்அப்ல வந்துடும். வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் அந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. எப்பனாலும் நீங்க கால் பண்ணி கேட்டுக்கலாம். ரெகுலரா கிளாஸஸ் போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? நீங்க எதை பத்தி யோசிக்க வேணா, கண்டினியூஸா கண்டினியூ பண்ணுங்க. கண்டிப்பா அந்த டைம் ஏதாவது ஒரு எக்ஸாம்ல. ஹாய், குட் மார்னிங் ஆல். ஸோ இன்னைக்கு டே 31 சக்ஸஸ்ஃபுல்லாக 30 நாள் முடிச்சிட்டோம். இன்னைக்கு 31வது நாள். ஸோ செயின் ரூல்ல வந்து பார்த்தீங்கன்னா 3வது கிளாஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எப்பவும் போல ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு மோட்டிவேஷனோட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு பார்க்க போகிற மோட்டிவேஷன் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. சரிங்களா? கேள்விப்பட்ட விஷயமா தான் இருக்கும். ஸோ நீ பிறக்கும் போது ஏழையாக பிறப்பது உன் தவறல்ல, ஆனால் நீ இறக்கும் போதும் ஏழையாக இருப்பது அது கண்டிப்பா உன்னுடைய தவறு மட்டுமே. அது எல்லாருக்குமே தெரியும் உங்களுக்கு. ஏன் அப்படின்னா நம்ம பிறக்கும் போது நம்ம கையில இல்லை, நம்ம இந்த வீட்டில் தான் பிறப்போம். ஸோ இந்த சிச்சுவேஷனை தான் நம்ம ஹேண்டில் பண்ண போறோம், நமக்கு தெரியாது. சரிங்களா? பட் நம்ம இறக்குற வரை அதே நிலைமையில இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம தவறு தான். ஏன்னா வாழ்க்கை ஃபுல்லாவே வாய்ப்புகள் இருக்கு. அந்த வாய்ப்புகளை கரெக்டா பயன்படுத்திக்கிட்டவங்க லைஃப்ல அடுத்த லெவல் போயிடுறாங்க. வாய்ப்புகளை சரியா பயன்படுத்த தெரியாதவங்க அந்த இடத்துல இருக்காங்க. ஸோ இப்போ நீங்களுமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான வாய்ப்புகள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்க வந்துட்டீங்கன்னா இதுக்குள்ள எவ்வளவு வாய்ப்பு இருக்கு. குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 எவ்ரி இயர் குறைஞ்சது 10,000 இருந்து ஒரு 20,000 வேகன்ட் கண்டிப்பா வருது. நான் சொல்றது மினிமம். சரிங்களா? ஒரு 50,000 வேகன்சி அப்படிங்கிறது எவ்ரி இயர் நீங்க எல்லா எக்ஸாம் எழுதுனீங்கன்னா வந்துகிட்டே தான் இருக்கு. இப்போ ரயில்வேல மட்டுமே பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கில் வேகன்சி வந்துகிட்டு இருக்கு. பட் நம்ம அதை பாக்குறது இல்லை. ஸோ வாய்ப்புகள் இருக்கு. வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறவங்க வெற்றியாளர்கள், வாய்ப்புகளை பயன்படுத்த தெரியாதவங்க கடைசி வரைய ஏன் பிறந்தோன்னே தெரியாம இருக்காங்க. சரிங்களா? ஸோ உண்மையிலேயே நம்ம லைஃப்ல அடுத்த லெவல் போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒவ்வொரு வாய்ப்பையுமே பாத்தீங்கன்னா உங்க லைஃபா பாருங்க. நீங்க எப்பயுமே எக்ஸாம் எழுத ஆரம்பிக்கும் போது நார்மலா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எழுதும்போது பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினை நம்ம லைஃப்ல வந்து ஏதோ பெருசா சாதிக்க போற மாதிரி ரொம்ப பொறுமையா யோசிச்சு பண்ணுவோம்.
சாதிக்க தான் போறோம், இல்லைன்னு சொல்லல. பட் அந்த சாதனை அப்போ அந்த மைண்ட்ல இருக்கு இல்லைங்களா, சாதிக்க போறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம், அது வந்து கடைசி வரை இருக்கணும். 200 கொஸ்டின் நீங்க பண்றீங்க, 200வது கொஸ்டின் வரை பண்ற வரை அந்த நிதானமும் பொறுமையும் உங்கள்ட்ட கண்டிப்பா இருந்துச்சுன்னா அந்த எக்ஸாம்ல கண்டிப்பா நீங்க சக்சஸ் ஆயிருப்பீங்க. ஒரு 50 கொஸ்டின் பண்ணதுக்கு அப்புறம் வேகமா டிக் பண்ணி விட்டு போறது, பாதி கொஸ்டின் ஸ்கிப் பண்றது, இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன டைம் பீரியட், ஒரு எக்ஸாம் காலில் ஒரு 3 மணி நேரம் நம்மளை நிதானமா ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையோட டியூரேஷனை பாருங்க. இந்த லைஃப்ல நீங்க எப்படி ஒவ்வொரு டிசிஷனையும் நிதானமா எடுப்பீங்க அப்படின்னு யோசிங்க. ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி போனதெல்லாம் விட்டுருங்க. இதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய டைம் உங்க கையில இருக்கு, சரிங்களா? ஸோ அதை கரெக்டா பெர்ஃபெக்டா கொண்டு போனீங்கன்னா கண்டிப்பா எல்லாருமே சக்சஸ் ஆகலாம். ஸோ எல்லாருமே வாழ்க்கையில ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பா ஒரு நாள் சக்சஸ் ஆகணும். ஸோ நம்மலாம் ஜெயிப்போமா அப்படின்னு கேட்டவங்களுக்கு முன்னாடி ஒரு நாள் ஜெயிச்சு காமிக்கணும் அப்படிங்கிற வெறி உங்களுக்கு இருக்கும். அது ஃபினான்ஷியலாகவும் சரி, எக்கனாமிக்கலாகவும் சரி, அண்ட் பவர் அதாவது நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு அரசு வேலையில மற்றவங்க முன்னாடி நம்ம ஒரு அதிகாரத்தில் இருக்கணும்னு நினைச்சாலும் சரி, கண்டிப்பா நம்மளால முடியும். அது அதிகாரம்ன்றது உங்களுடைய என்ன சொல்றது வியூ மட்டும் கிடையாது. எக்கனாமிக்கலா நம்ம பிறந்த இடம் எப்படி வேணா இருக்கலாம், சரிங்களா? ஆனா இதுக்கப்புறம் வரக்கூடிய ஜென்ரேஷன்ல கண்டிப்பா எக்கனாமிக்கலா அடுத்த லெவல் போகணுங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்குள்ளே இருக்கும். அது ஒருத்தவங்களுக்கு அதுவே மெயின் எய்மா இருக்கலாம். சில பேர் அதிகாரத்துல வந்தா மட்டும் போதும், யூனிஃபார்ம் போட்டா மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி இருப்பீங்க. ஆனாலும் அதுக்கு பேக்ல என்ன இருக்கும்? நம்ம வீட்டுல இருக்கவங்க எல்லாம் பட்டினி போட்டு நம்ம யூனிஃபார்ம் போட்டு என்ன பண்ண போறோம்? அதுவும் நம்ம வளரணும், சரிங்களா? எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸும் வேணும், ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸும் வேணும், பிளஸ் பவரும் வேணும். எல்லாமே இருந்தாதான் நம்ம ஒரு என்ன சொல்ல முடியும், ஒரு நல்ல ஒரு வளர்ந்த ஒரு மனிதனா இந்த சமூகத்துல நம்ம ப்ரொஜெக்ட் பண்ண முடியும். அதுக்கு கண்டிப்பா எல்லாமே வேணும். அதுக்காக தான் எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்கோம். பட் அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் வேற நோக்கத்துல பாக்குறோம், வேற கண்ணோட்டத்துல பாக்குறோம். பட் ஃபைனலா எல்லாருக்கும் தேவை ஒரு நல்ல பவர், இல்ல ஒரு நல்ல ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட், நல்ல ஒரு எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ். இதுக்காக மட்டும்தான் ஓடுறோம். ஸோ அதுக்கான காலத்துல கரெக்டா அதை நோக்கி ஓடுவோம். அதுக்கப்புறம் மற்ற விஷயங்களை யோசிக்கலாம். ஸோ எல்லாருமே கரெக்டா ஃபோக்கஸ்டா இருங்க. இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்த 34 கிளாஸை பார்க்காதவங்க பார்த்துட்டு அடுத்த வீடியோக்குள்ள வாங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம நம்பர் சிஸ்டம், நம்பர் சீரிஸ், எல்சிஎம், ஹெச்சிஎஃப், செயின் ரூல் 4வது டாபிக், சரிங்களா? செயின் ரூல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக் சம் வந்துட்டோம். ஸ்கூல் புக் சம்ல நேர்மாறல், எதிர்மாறல் 7th புக் ஃபர்ஸ்ட் டேர்ம். ஓகே, ஸோ இதுவரை பார்க்காதவங்க போன கிளாஸ் வரை பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுங்க. ஐ திங்க் இதுல வந்து பாத்தீங்கன்னா 7th புக்ல 2 லெசன் இருக்கு. ஒன்னு வந்து நேர்மாறல், இன்னொன்னு எதிர்மாறல், அதாவது நேர் விகிதம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. எடுத்துக்காட்டாக ஒரு சட்டையின் விலை 500, 3 சட்டையோட விலை 1500. அதாவது சட்டை கூடினால் விலை கூடும். இதெல்லாம் நான் டேரக்டாவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு ஃபுல்லா. டேரக்டா எக்ஸாம்பிள் கொஸ்டின் போயிடுவோம், அதான் பெஸ்ட். 4.1 பாருங்க. 24 பென்சில்களை 6 குழந்தைகளுக்கு சமமாக பிரித்து கொடுக்கின்றனர். 24 பென்சில் 6 குழந்தைகள், சரிங்களா? 24 பென்சிலை 6 குழந்தைகளுக்கு சமமாக பிரித்து கொடுத்தால் 24 பென்சில் 6 குழந்தைகளுக்கு சமமாக பிரித்து கொடுத்தால் 18 குழந்தைகளுக்கு 6 பென்சில் 18 குழந்தைகளுக்கு எத்தனை பென்சில்களை பிரித்து கொடுக்க முடியும்? ஸோ இது நான் டைரக்ட்லி ப்ரொபோஷனலா ஷார்ட்கட்ல உங்களுக்கு ஒரு லாஜிக் சொன்னேன், சரிங்களா? ஷார்ட்கட்ல நான் சொன்ன லாஜிக், இதோட மீனிங் 1:3. அப்ப இதோட மீனிங் எப்படி இருக்கணும்? 1:3. அப்ப பிரிச்சீங்கன்னா என்ன வரும்? இல்ல டிவைட் பண்ணி ஈக்குவல் பண்ணலாம். ஸோ அதை பிரிச்சீங்க அப்படின்னா 1:3, 24 3 எவ்வளவு ஆச்சு? 72. ஸோ ஆன்சர் ஓவர். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 72. இல்ல நான் எக்ஸோட வேல்யூ என்ன, எக்ஸை மேல கொண்டு வந்துட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணி இந்த 3 அங்க கொண்டு வந்து கேன்சல் பண்ணலாம். 2 மெத்தட் சொல்லியிருக்கேன், ரெண்டுலயுமே நீங்க பாருங்க. கொஸ்டினோட ஆன்சர் 72. பாத்தீங்களா? ஸோ அவ்வளவு தூரம் போகணுமானா அவ்வளவு தூரம் அவசியம் இல்லை. 15 அட்டைகளின் மொத்த எடை 50 கிராம். பாருங்களேன் இந்த கொஸ்டின். 15 அட்டையோட மொத்த எடை 50 கிராம் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? 15 அட்டைக்கு 50 கிராம்னா சிம்பிள். 15 அட்டை 50 கிராம் 2.5 கிலோகிராம் எடையில். அப்ப 2.5 கிலோகிராம் 50 கிராம் கொடுத்துட்டாங்களா? இங்க அப்ப கிலோகிராம கிராம மாத்துங்க. 1000 கிராம்ன்றதான் 1 கிலோ. அப்போ 2500 கிலோகிராம். 2500 கிலோகிராம். எத்தனை அட்டைகள் உள்ளனன்னு கேக்குறாங்க. எக்ஸ், சரியா? One 5s are 5, 5 5s are 25. So 50. ஸோ இப்போ வேற எதை கேன்சல் பண்ணலாம்? இந்த 50வையும் இந்த 15ஐயும் பெருக்கிக்கலாம். ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 750. அப்படியே டைரக்டா ஆன்சர் பண்ணலாம், சரிங்களா? ஒன்று. இன்னொன்று, நம்ம இந்த விஷயத்த நம்ம வேற எப்படி பண்ணலாம்? ஷார்ட்கட்ல 15 கீழே எக்ஸ், இங்கே 50 2500. இப்போ இது ரெண்டுக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னா 50 × 50 2500. அப்போ 15 × 50 எவ்வளோ? 15 50 750. ஸோ இப்படியும் நம்ம பண்ண முடியும். டைரக்ட்லி ப்ரொபோஷனல் நம்ம ரெண்டுமே வந்து கிளாஸ்ல பார்த்துருப்போம், போன வீடியோஸ்ல. பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு அப்படியே கண்டினியூ பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும்.
ஸோ அந்த ஓரளவு முறைனா ஒன்றும் இல்லை, ஒரு விலை என்ன, ஒரு பொருளோட விலை என்னன்னு கொண்டு வந்து மாற்றி பண்ணுறது. இப்போ எடுத்துக்காட்டு 4.3 பாருங்க. அன்பு 2 நோட்டு புத்தகங்களை ரூபாய் 24க்கு வாங்குகிறார். 2 நோட் புக்கு 24 ரூபாய்க்கு வாங்குறாங்க. 9 நோட் புக்கை எவ்வளவுக்கு வாங்குவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ டைரக்ட்லி ப்ரொபோஷனல். இப்போ பார்க்க போகிற எல்லாமே டைரக்ட்லி ப்ரொபோஷனல். அப்போ என்ன பண்ணுவோம், அப்படியே டிவைட் பண்ணி ஈக்குவல் பண்ணுவோமா? கேன்சல் பண்ணி எத்தனை வரும்? 12. 12 × 9 எவ்வளோ? 19, 90, 2 9 18. அப்போ ஆன்சர் எவ்வளோ ஆச்சு? 108. அவ்வளோதான். சிம்பிள் கொஸ்டின், ஸ்பீடாகவே பண்ணலாம். சரிங்களா? ஸோ இப்போ இதுக்கப்புறம் ஸ்பீடாக பண்ணாதான் நீங்களும் கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணுவீங்க. ஸோ இந்த கொஸ்டின் நம்ம கிளாஸ்ல சால்வ் பண்ண கொஸ்டின். கிளாஸ் கொஸ்டின் எடுத்து பாருங்க. இந்த கொஸ்டின் டேரக்டா கிளாஸ்ல பண்ணிருப்போம். 5 மணி நேரம் 50 நிமிஷம். இந்த கொஸ்டின் கிளாஸ்ல சால்வ் பண்ணிருப்போம். எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. டேரக்டா கிளாஸ்ல பண்ணது. அடுத்து பயிற்சி 4.1. பயிற்சி 4.1 கொஸ்டின் நம்பர் 1 பாருங்க. 8 ஆப்பிள்களின் விலை 56. 8 ஆப்பிளோட விலை 8 ஆப்பிள் 56 ரூபாய். சரிங்களா? அப்போ 12 ஆப்பிளோட விலை என்ன? 12 ஆப்பிளோட விலை என்னன்னு கேட்குறாங்க. நான் இது என்ன பண்ண போறேன், டைரக்டா டிவைட் பண்ணி ஈக்குவல் பண்றோம். 8 ஆப்பிள கேன்சல் பண்ணா 7 8 56. ஸோ 7 × 12 எவ்வளோ? 7 10 70, 2 7 14. 70 + 14 84, 84. சரிங்களா? அடுத்து நெக்ஸ்ட். பழங்கள் நிறைந்த ஒரு பெட்டியின் எடை 3.5 கிலோ அப்படின்னா அதே அளவுள்ள 6 பெட்டி, ஒரு பெட்டி 3.5 கிலோ. இதை நம்ம சிம்பிளாவே பண்ணிடலாமா? ஒரு பெட்டி 3.5 கிலோ அப்படின்னா 6 பெட்டி, 6 3 எத்தனை கிலோ ஆச்சு? 6 3 18. 1/2 கிலோவா 6 சேர்ந்தா அது ஒரு 3. அப்ப 6 பெட்டியோட எடை எவ்வளவு ஆச்சு? 21 கிலோ. இது எப்படி பண்ணு புரிஞ்சா? 6 3 3 6 டைம் எடுத்தா 18. 1/2 எடுத்தீங்கன்னா ஒரு 3 கிலோ. அப்படியே சேர்த்து எழுதிடலாம். சரி, ஒரு மகிழ் வந்து 60 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க 3 லிட்டர் பெட்ரோல் தேவை. அதாவது ஒரு கார் வந்து 60 கிலோமீட்டர் டிராவல் பண்றதுக்கு 3 லிட்டர் பெட்ரோல் தேவைப்படுது. அப்போ 200 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க எவ்வளவு வேணும் அப்படின்னு கேட்கறாங்க. இதை நீங்க சிம்பிளா இப்படி பண்ணுங்க. 60 கிலோமீட்டர் தூரம் போகணும்னா 3 லிட்டர் 3ஆல வகுத்துக்கோங்க. அப்போ 1 லிட்டர் இருந்தா எவ்வளவு தூரம் போகும்? 20 கிலோமீட்டர். 1 லிட்டர்ல 20 கிலோமீட்டர். அப்ப 200 கிலோமீட்டர் போகணும்னா எத்தனை லிட்டர் வேணும்? 10 லிட்டர் ஆன்சர். கரெக்டா? 10 லிட்டர். ஸோ இதை நீங்க டைரக்ட்லி ப்ரொபோஷனல்ல பண்ணாலும் பண்ணலாம், ஆன்சர் வரும். இங்க 60 அங்க 3, அப்ப 200னா எக்ஸ், அப்படியே கேன்சல் பண்ணி பண்ணலாம். ஸோ 7 மீட்டர் அளவுள்ள துணியின் விலை. ஸோ எல்லா கொஸ்டினையும் இந்த மாதிரி பண்ணலாமா நீங்க? 7 மீட்டர் அளவு உள்ளது 294. அப்ப 5 மீட்டர்னா எக்ஸ். இந்த மாதிரி எடுத்து ஈக்குவல் பண்ணி 4 7 28, 2 7 14, 42 × 5 எவ்வளோ? 4 5 200, 2 5 10, 210 வருதா? 210 ஆன்சர். அவ்வளவுதான். சரிங்களா? 210. இல்ல நான் இப்படி கூட பண்றேன்னா 7 மீட்டர் 294 ரூபா. அப்போ 1 மீட்டர் எவ்வளவு? 7ஆல வகுத்தீங்கன்னா 1 மீட்டர் 4 மீட்டர் 7 மீட்டர் 294 ரூபா. 7ஆல இப்ப வகுத்து சொல்லுங்க. 7ஆல வகுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன வரும்? 42. அப்ப 5 மீட்டர் 210. அப்படியும் பண்ணலாம். ஒன்னா கண்டுபிடிச்சும் கால்குலேட் பண்ண முடியும். குளிர்பானம் தயாரிக்கும் தொழிற்சாலையில் உள்ள ஒரு இயந்திரம் 600 பாட்டில்களை 5 மணி நேரத்தில் நிரப்புகிறது. 600 பாட்டில்களை 5 மணி நேரத்தில் நிரப்புகிறது எனில் அந்த இயந்திரம் 3 மணி நேரத்தில் நிரப்பும் பாட்டில்கள் எத்தனை? அதாவது 5 மணி நேரத்துல 600 பாட்டில்ஸ். சரிங்களா? இப்ப நீங்க சிம்பிளா அதை நீங்க 1 மணி நேரத்துல எவ்வளவு கண்டுபிடிச்சிக்கலாம். 3 தானே கேட்கறாங்க. இப்போ 3 = எக்ஸ். இப்படி பண்ணீங்கனாலும் டைரக்டா ஆன்சர். இல்ல 5ஆல வகுத்து 1 கண்டுபிடிச்சு 3ஆல பெருக்கினாலும் ஆன்சர் வரும். ஸோ 5ஆல இதை கேன்சல் பண்ணீங்கன்னா எவ்வளவு வரும்? 1 5 5, 2 5 10, 120. 120 3ஆல பெருக்கினா எவ்வளோ? எக்ஸ் = 360. அவ்வளவுதான். சரிங்களா? இப்போ 5 கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல உள்ள 5 சப்டிவிஷன் முடிச்சாச்சு. ஓகேங்களா? கிளியரா இருந்தா எல்லா கொஸ்டின் நம்மளே பண்ணலாம். ஒரு பேருந்து கடந்த தூரமும் அந்த தூரத்தை கடக்க எடுத்துக்கொண்ட நேரமும் நேர் விகிதம். இப்ப தூரம் அதிகமாக அதிகமாக நேரம் அதிகமாகும். அப்ப நேர் விகிதம் கரெக்ட். 2வது, ஒரு குடும்பத்தின் செலவு அந்த குடும்பத்தில் உள்ள நகர்வுகளின் எண்ணிக்கையோடு ஒப்பிடும்போது, அதாவது நபர்கள் அதிகமா இருந்தா செலவு அதிகமா தான் ஆகும். ஆனா வாங்கின பொருளோட அளவு தான் கம்மியா இருக்கும். செலவும் நபர்களும் எப்படி இருக்காங்கன்னு பாருங்க. செலவும் அந்த குடும்பத்தில் உள்ள நபர்கள் எண்ணிக்கையும் ஈக்குவல். 2 பேர் இருந்தா 200 ரூபாய் செலவாகுது. 3 பேர் இருந்தா 300 ரூபாய் செலவாகும். அப்ப நேர்மாறல். சரிங்களா? அடுத்து, ஒரு விடுதியில் உள்ள மாணவர்கள் எண்ணிக்கையும் அவர்கள் உண்ணும் உணவின் அளவும் நேர் விகிதத்தில் இல்லைன்னு சொல்றாங்க. தவறு. உண்ணும் உணவு எத்தனை நாளைக்கு வரும்னா தான் தப்பா இருக்கும். இப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப 5 பேர் இருக்காங்க. அப்ப 5 கிலோ அரிசி வேணும்னு வச்சுக்கோங்களேன். சரிங்களா? உண்ணும் உணவோட அளவு 6 பேர் இருந்தாங்கன்னா 6 கிலோ அரிசி தானே வேணும். ஸோ அப்ப இந்த இதுவும் கரெக்டா தான் இருக்கும். இதுல என்ன வரும்னா மாணவர்களும் நாட்களும் கொடுத்தாங்கன்னா தான் நமக்கு எதிர் விகிதத்துல வரும். ஸோ இது தவறு. நேர் விகிதத்துல தான் இருக்கும். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 3. கொஸ்டின் நம்பர் 4. மல்லிகா 1 கிலோமீட்டர் தூரத்தை 20 நிமிடத்தில் கடந்தால் அவர் 3 கிலோமீட்டர் தூரத்தை 1 மணி நேரத்தில் கடந்து முடிப்பாள். சரி, 1 கிலோமீட்டர் போறதுக்கு 20 நிமிஷம். அப்ப 2 கிலோமீட்டர் போனா 40 நிமிஷம். 3 கிலோமீட்டர் போனா 60 நிமிஷம்.
அப்போ 3 கிலோமீட்டர்னா 60 நிமிஷம் தானே நமக்கு 1 hour. அப்போ கரெக்ட் ஆன்சர். 4வது. 5வது 12 நபர்கள் 8 நாளில் ஒரு குளத்தை வெட்டுவார்கள். சரிங்களா? 12 நபர்கள் 8 நாள்ல ஒரு குளத்தை வெட்டுறாங்க. அதே வேலையை 16 நபர்கள் எத்தனை நாள்ல செய்வாங்கன்னு முதல்ல கண்டுபிடிங்க. அப்போ இது என்ன ரேஷியோல இருக்கு? 4வது வாய்ப்பாடு 3:4ன்னு வருதா? 3 டேபிள் 4 டேபிள்ல. அப்போ இங்க 4:3ன்னு வரணும். 4 2 8னா 3 2 6ன்னு வரும். கரெக்ட் தானே? அதே வேலையை 16 நபர்கள் 6 நாள்ல முடிப்பாங்க. ஓகே, இது ரெண்டும் கரெக்ட். இல்ல நம்ம வேற மாதிரி செக் பண்ணலாம் அப்படின்னா 12 × 8 எவ்வளவு பண்றாங்களோ அதே தான் 16 × 6 பண்றாங்களான்னு பாருங்க. 12 8 96, 16 6 96, ரெண்டு ஈக்குவலா தானே வருது. அப்ப கரெக்ட். சரிங்களா? இந்த மாதிரி கால்குலேட் பண்ணிக்கலாம். அடுத்து 3வது கொஸ்டின். 1 டஜன் வாழைப்பழங்களின் விலை 1 டஜன் வந்து எவ்வளவு சொல்றாங்க? 20 ரூபாய். 1 டஜன் அப்படின்னா நமக்கு 12 பனானாஸ். 12 பனானா 20 ரூபாய். சாரி, 12 20 ரூபாய் அப்படின்னா 24 எவ்வளோ? 40 ரூபாய். அப்ப 48 எவ்வளோ? 80 ரூபாய். ஸோ இந்த இடத்துல 48 தான் கேட்டிருக்காங்க. ஸோ 12 எடுத்துட்டு 48 கேட்கறாங்க. ஸோ அப்படியே டிவைட் பண்ணீங்கன்னா 1/4. 4ஆல பெருக்கினீங்கன்னா எவ்வளோ ஆச்சு? 12 20 ரூபாய் அப்படின்னா 48x. அப்படியே டிவைட் பண்ணி என்ன பண்ணணும்? 4 டைம் பெருக்கினீங்கன்னா 80 ரூபாய். விலை வந்து 80. சரிங்களா? 4. ஒரு மாயாஜால காட்சியை கண்டுகளிக்க 21 மாணவர்களுக்கு ரூபாய் 840 நுழைவு கட்டணமாக செலுத்தப்பட்டது. ஒரு மாயாஜால காட்சியை கண்டுகளிக்க 21 மாணவர்களுக்கு 840 840 ரூபாய். எத்தனை பேருக்கு? 21 பேருக்கு 840 ரூபாய் கொடுக்குறாங்க. 1680. ஓகே, நுழைவு கட்டணமாக செலுத்தினால் எத்தனை மாணவர்கள்? அப்ப இங்க இருந்து என்ன ஆயிருக்கா? அப்படியே டபுள் ஆயிருக்கா? × 2. அப்ப மாணவர்கள் என்ன ஆவாங்க? அப்படியே டபுள் ஆவாங்க. அப்ப 42 பேர். 42 பேருக்கு நுழைவு கட்டணம் கரெக்டா இருந்திருக்கும். 21க்கு 840. அப்போ 42க்கு 1280. அவ்வளவுதான். சரிங்களா? ஸோ அதே மாதிரி இப்போ பாத்தீங்கன்னா ஸ்பீடா சொல்லிட்டு போறேன். இப்போ ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு கேப்ல கூட டவுட் வந்திருக்கலாம். இந்த டவுட் நீங்க டேரக்டா என்கிட்ட கேட்க முடியாது. இப்போ நீங்க ஆன்லைன் கிளாஸ்ல பேட்ச்ல வந்து இப்போ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டவுட்டை கேட்க முடியும். அவ்வளவுதான். சரிங்களா? பெருசா வந்து நான் அவங்கள்ட்ட ஆல்ரெடி சொன்னதுதான். நான் ஃப்ரீ கிளாஸ்ல என்ன கொடுக்குறனோ இதே தான் ஆன்லைன் கிளாஸ்ல கொடுப்பேன். இப்போ ஃப்ரீ கிளாஸ்ல வந்து 150 மணி நேரம் அப்படிங்கிறப்போ நான் என்னால எவ்வளவு கொஸ்டின்ஸ் கொடுக்க முடியுமோ எல்லாமே கொடுத்துட்டு போவேன். இப்போ ஆன்லைன் கிளாஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட், இப்போ எக்ஸாம்பிள் உங்க குரூப் 4 சிலபஸா நான் நடத்தினா நினைச்சா 3 வருஷம் நடத்த முடியும். நல்லா டெப்தா இறங்கி நல்லா நடத்த முடியும். ஆனால் அதை 1 வருஷத்துலேயே முடிக்க முடியும். எனக்கு அந்த 3 வருஷம் நடத்துற கண்டென்ட் தெரிஞ்சதுனால தான் எனக்கு அதை 1 வருஷத்துல கொடுக்க முடியுது. ஏன் நீங்க 3 மாசத்துல சொன்னீங்கன்னா 3 மாசத்துலேயே சிலபஸை முடிக்க முடியும். என்ன ரீசன் அப்படின்னா எனக்கு அந்த சப்ஜெக்ட்டை பத்தின டெப்த் நாலேஜ் தெரியும். அந்த சப்ஜெக்டோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தெரியும். சரிங்களா? ஸோ அதை வச்சு தான் அந்த பேட்சஸ் எல்லாமே ரன் பண்றது. இப்போ நான் அந்த 150 மணி நேரம் அப்படிங்கிறது இது கண்டிப்பா நான் இந்த மாதிரி ஒவ்வொரு லைன் விடாம போய்கிட்டே இருக்கிறப்போ 200 ஹவர்ஸ் தேவைப்படும். 200 டேஸ் ஆகும் கண்டிப்பா முடிக்கிறதுக்கு. எல்லா டாபிக்கும் முடிக்க குறைஞ்சது 200 டேஸ் ஆகும். இந்த 200 டேஸை இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு 60 நாள்ல 120 நாள் இப்போ எக்ஸாம் இருக்கு டைம். 4 மாசத்துல சிலபஸ் முடிக்கணும். 4 மாசத்துல நான் ஒரு 60 நாள்ல நடத்தி முடிச்சிருவேன். ஸோ அப்போ அந்த 60 நாள்ல நடத்துறதுக்குமே எனக்கு அந்த கேப்பபிலிட்டி வேணும். இல்ல நான் இந்த 200 நாள் எனக்கு தெரியாம நான் 60 நாள் நடத்துறேன்னா பாதியை விட்டு தான் நடத்தணும். இப்போ நான் பாதியை விட போறது இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். மேக்ஸை பொறுத்தவரை எவ்வளவு நேரம் படிக்கிறோன்றதை விட எவ்வளவு டைப் ஆகுறோம், நம்மளுக்கு எந்தெந்த டைப் வரும், இதை எனக்கு பிரிச்சு தர முடியும் என்னால. ஸோ அதை தான் நான் பேட்ச்ல பண்ணுவேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் எல்லா டாபிக்கையும் வரி வரியா நடத்திடுவேன். உங்க கையில இப்ப சமச்சீர் புக்கை தூக்கி கொடுத்தா எப்படி இருக்கும்? சமச்சீர் புக்ல எல்லாமே இருக்கும். அதே மாதிரி தான் நான் ஒரு சமச்சீர் புக் மாதிரி உங்களுக்கு மேக்ஸ்ல என்கிட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். பட் இதுக்குள்ள உங்க சிலபஸ்க்குள்ள எக்ஸாமுக்கு தேவையானது மட்டும், அதாவது நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. பட் நான் நடத்த வேண்டியது அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லாத்துக்கும் கான்செப்ட். இப்ப இந்த பாடத்துக்கு இந்த 15 கொஸ்டின்ல இருந்து 20 கொஸ்டின் இவ்வளவுதான் டைப் நடத்துவேன். அதுக்கப்புறம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்படி பண்ணாதான் மேக்ஸ்ல டெவலப் பண்ண முடியும். ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அந்த டவுட் கேட்பீங்கல்ல, அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணணும். சரிங்களா? இதுதான் பேட்ச்ல போகும். உங்களுக்கு பேட்ச் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. ஒரு நாள் ஃபுல்லா நீங்க நடத்துறத ஃபுல்லா நடத்திடுவேன். ஒரு 25 30 கொஸ்டின் நடத்தி நீட்டா கான்செப்டை சொல்லிடுவேன். ஸோ 2.5 hours மினிமம் 2.5 hours கிளாஸ் இருக்கும். ஸோ அப்போ ஃபுல்லா முடிச்சுட்டு அடுத்த 2.5 hours வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துருவேன். அடுத்த நாள் அதே 2.5 hours நீங்க எதிர்த்து ப்ராக்டிஸ் பண்ணணும். நான் உங்களுக்கு முன்னாடியே ஃபைல் அனுப்பிடுவேன். ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறம் அடுத்த கிளாஸ்ல டவுட் இருந்தா டவுட்டை கேட்டுட்டு தான் அடுத்த கிளாஸ் போவோம். சரிங்களா? ஸோ அதில் மேஜர் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் டிஸ்கஷன்லேயே கொண்டு போயிடுவேன். ஸோ டிஸ்கஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த டிஸ்கஷன் தேவைப்படுறவங்களுக்கு தான் பேட்ச். ஏன்னா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 200 hours வரைக்கும் போகுது. இதே மாதிரி கிளாஸ்லையும் 200 300 hours எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் கிளாஸே வர வேணாமே. அந்த 200 hours எப்படி உங்களுக்கு ஷார்ட்டா ஒரு 100 hour-ஆவோ 80 hour-ஆவோ எக்ஸாமுக்கு தேவையானதை கொடுத்து உங்க மைண்ட்ல ஏத்துறோங்கிறது தான் கிளாஸோட இம்பார்ட்டன்ஸ். ஸோ ஏன்னா சில பேர் சொல்றேன், இப்போ ஜாயின் பண்ணவங்களே சில பேருக்கு வந்து புரியல. ஸோ அவங்க ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பேசுறாங்க. ஸோ அதை வச்சு நான் சொல்றேன். ஸோ கொடுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு எனக்கு தெரியும், அதை எப்படி கொடுக்கணும்னு தெரியும். அது மாதிரி யாரும் கம்பல்ஷன் கிடையாது. தேவைப்பட்டால் எனக்கு 4 மாசத்துல கிளியர் பண்ணணும்,
நான் நடத்துறது ஓகே, நம்பினால் ஜாயின் பண்ணுங்க, உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி கிளியரன்ஸ் நான் கொடுத்துருவேன். பட் அதை கரெக்டாக எடுத்துக்கிட்டு பாஸ் பண்ணி போகணும். அப்படி இல்லையா ஒரு விஷயமும் கிடையாது, நோ இஷ்யூ. இந்த இருக்கு பார்த்தீங்களா 200 வீடியோ பொறுமையாக உட்காந்து பாருங்க, 200 நாளில் டாப் டு பாட்டம் தெளிவாக முடிச்சிருவேன். அதை வச்சு நீங்களே ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு என்ன தேவையோ எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இவ்வளோதான் விஷயம். 2 தான். ஒன்று தேவைன்னா என்னை நம்பி வந்தீங்கன்னா 40 நாளே என்னால் முடிக்கவும் முடியும் 4 மாசத்துல. சரிங்களா? 120 நாள், அதில் 60 நாள் கிளாஸ், 60 நாள் ப்ராக்டிஸ், உங்களை தரமாக ரெடி பண்ண முடியும். இல்லை நான் இந்த 120 நாள் போதுன்னா இதுவும் நான் எதையுமே கட் பண்ண போறதே கிடையாது, ஃபுல்லாக கொடுக்க போறேன். அதனால இதை பார்த்தே நீங்க ரெடி ஆகிறதாலும் ரெடி ஆகிக்கோங்க. சரிங்களா? எதுவும் கம்பல்ஷன் கிடையாது. ஏன்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அமௌண்ட் பே பண்றதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி பேசுவீங்க, பே பண்ணதுக்கு அப்புறம் வேற மாதிரி பேசுவீங்க. நான் இப்ப இருக்கிறதா எப்பவும். சரிங்களா? எப்பவுமே யாரும் வந்து நமக்கு, நான் சொல்லுவேன் இல்லைங்களா, நானும் உங்களை வந்து பெருசா ரூல் பண்ண விரும்ப மாட்டேன், என்னையும் யாரும் ரூல் பண்ண நினைக்க மாட்டேன். நீங்க காசு பே பண்ணாலும் நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியுமோ அதை கரெக்டா பண்ணுவேன். சொல்றேன், ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கொஸ்டின் கேட்கறத வச்சு சொல்றேன். எனக்கு நான் என்ன கமிட்மெண்ட்ஸ் கொடுத்தனோ அதை கரெக்டா முடிச்சு தருவேன். உங்களோட 25 out of 25க்கு நான் கேரண்டி பேட்ச்ல, அதை நான் மாற்றவே முடியாது. ஏன்னா 100 பேர் இருக்காங்கன்னா அதுல 70-80 பேர் 25 out of 25 வாங்குறாங்க. ஒரு 10 பேர் மிஸ் ஆகுறாங்கன்னா அதுக்கு என்ன ரீசன்? உங்ககிட்ட தப்பு இருக்கு. ஸோ அதை நீங்க தான் திருத்திக்கணும். ஸோ அந்த மாதிரி சொல்ற விஷயத்த கரெக்டா பண்ணி நான் சொல்றதை ஃபாலோ பண்ணா போதும். ஃபாலோ பண்ண வில்லிங் இருக்கிறவங்க மட்டும் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. 25 நான் கேரண்டி. மற்றபடி நீங்க இதை ஃபாலோ பண்றவங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. இதுலயுமே கரெக்டா ஃபாலோ பண்ணி இந்த 200 நாள் கிளாஸை நீங்களே கன்க்ளூட் பண்ணி ஒரு ஃபார்முலா நோட்டு எல்லாத்தையும் பக்காவா கொண்டு வந்தீங்கன்னா நீங்களும் 25 out of 25 எடுக்கலாம். அந்த அளவுக்கு தான் நான் கிளாஸ் கொடுக்க போறேன். கிளாஸ்ல எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காதுமா. சரிங்களா? இப்போ வந்து கொஸ்டின் நம்பர் 4 பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5. ஒரு உணவு விடுதியின் 3ஆம் தளத்தில் பிறந்தநாள் விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. 120 ஆட்கள் 8 முறை மின்தூக்கி விழாவை நடைபெறும் இடத்திற்கு கொண்டு சென்றதா? ஓகே, அப்போ நல்லா பொறுமையா கவனிங்க. இப்போ 3வது 3rd ஃப்ளோர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பார்ட்டி நடக்குது. அந்த பார்ட்டிக்கு மொத்தம் 120 பேர் போறாங்க, லிஃப்ட்ல போறாங்க. 8 டைம் கூட்டு போகுது லிஃப்ட். அப்போ ஒரு டைமுக்கு எத்தனை பேர் போவாங்க? 120 பேர் இருக்கும். 15 பேரா போனா எத்தனை டைம் போவாங்க? 8 டைம் போவாங்களா? ஓகே, இதுதான் இப்ப கொடுத்துருக்காங்க. அப்படின்னா 12 டைம் லிஃப்ட் போச்சுன்னா எத்தனை பேரை கூட்டிட்டு போகும்னு கேக்குறாங்க. ஒரு டைம்ல எத்தனை பேரு? 120 பேரை 8 டைம்ல கூட்டிட்டு போனா ஒரு டைம்ல எத்தனை பேர் போவாங்க? 15 பேர். அப்ப ஒரு டைம் 15 பேர்னா 12 டைம்ல எத்தனை பேர் போவாங்க? 10 டைம் போனா 150 பேர். அது ஒரு 2 டைம் போனா 30 பேர். மொத்தம் 180 பேர். 180 பேர் டோட்டலா போவாங்க. இவ்வளவுதான் கொஸ்டின். ஸோ இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் நேர்மாறல்னு போகணும்னு அவசியம் இல்லை. லாஜிக்கெல்லாம் யோசிச்சா சிம்பிளா ஆன்சர் வரும். 8 மீட்டர் நீளமுள்ள கம்பத்தின் நிழலின் நீளம் 6 மீட்டர். ஓகே, 8 மீட்டர் கம்பம், அது நிழல்ல பாத்தீங்கன்னா 6 மீட்டர். அப்போ 30 மீட்டர் நிழல் வந்துச்சுன்னா அதோட நீளம் என்னன்னு கேட்கறாங்க. எக்ஸ், அவ்வளவுதான். அப்படியே டிவைட் பண்ணி அப்படியே ஈக்குவல் பண்ண முடியும். இதையும் கேன்சல் பண்ணீங்கன்னா 5 டைம் 5 × 8 40. இது ஒரு லாஜிக். எக்ஸ் = 40 இப்படியே எடுத்துக்கலாம். இன்னொரு லாஜிக் என்ன சொன்னேன்? 8 கீழே எக்ஸ், இங்க 6, இங்க 30. 6க்கும் 30க்கும் என்ன ரிலேஷன் பாருங்க. 6 × 5 30. அப்ப அப்படியே பிரிக்கலாம். 8 × 5 எவ்வளோ? 40. அப்படியே எடுத்துக்கலாம் டைரக்டா. அதே ரேஷியோல பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்துடும். அதனாலதான் இதை பொது விகிதம்னு கொடுப்பாங்க, நேர் விகிதம்னு கொடுப்பாங்க, நேர் மாறல்னு கொடுப்பாங்க. ரெண்டுமே வரும். ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 7. கொஸ்டின் நம்பர் 7 பாத்தீங்க அப்படின்னா, ஒரு அஞ்சல்காரர் 738 கடிதங்களை, ஒரு அஞ்சல்காரர் 738 கடிதங்களை 6 மணி நேரத்தில் முகவரிப்படி பிரித்து விடுகிறார். ஒரு போஸ்ட்மேன் வந்து 6 ஹவர்ஸ்ல இவ்வளவு போஸ்ட் கார்ட்ஸா கொடுக்குறாரு. அப்போ 9 ஹவர்ஸ்ல எவ்வளவு கொடுப்பாருன்னு கேக்குறாங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெருசா உள்ள போகணும்னு அவசியமே கிடையாது. டைரக்டா என்ன பண்ணிடலாம்? 6 மணி நேரத்துல 738னா இங்க பாருங்க, மொத்தம் 9 மணி நேரம் தானே. 6 மணி நேரத்துல 738. அப்போ 3 மணி நேரத்துல எவ்வளவு எக்ஸ்ட்ரா? 700ல பாதி 350, 38ல பாதி 19, 369. அப்போ மொத்தம் 9 மணி நேரம் ஆச்சுல. அப்ப ரெண்டையும் கூட்டினா எவ்வளோ? 7, 10க்கு 0, ரிமைனிங் 1, 1, 1. அப்ப ஆன்சர் 1107. அவ்வளவுதான். அப்படியே பாதியாக்கி கூட்டிட்டாலே ஆன்சர் வந்துடும். இதுக்கு நீங்க தனியா பண்ணணும்னு அவசியம் இல்லை. இல்ல நான் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் தான் பண்ணுவேன் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. 738. அப்போ 9 மணி நேரத்துல எவ்வளோ? அப்படியே டிவைட் பண்ணி ஈக்குவல் பண்ணுங்க, ஆன்சர் வரும். சரிங்களா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 8. அரை மீட்டர் துணியின் விலை 15. அரை மீட்டர் துணியோட விலை 15. 1/3 மீட்டர் நீளம் உள்ள துணியின் விலை எவ்வளவுன்னு கேக்குறாங்களா? ஓகே, அரை மீட்டர் அப்படின்னா 1/2. இதை வந்து நீங்க எப்படி பண்ணலாம்னா 1/2. அரை மீட்டர் துணியின் விலை, அரை மீட்டர் துணியோட விலை எவ்வளவு? 15. 8 1/3. அரை மீட்டர் துணியின் விலை 15. 8 1/3 மாத்தி எப்படி எழுதலாம்? 8 1/3. 8 3 24 + 1 25/3 மீட்டர் துணியின் விலை என்ன? டைரக்டா டிவைட் பண்ணி ஈக்குவல் பண்ணலாமா? இப்போ இங்கே 1/2,
இன்ட்டு 3/25 ஈக்குவல் டு 15/x. சரிங்களா? ஸோ இப்போ ஃபுல்லா ஒரே சைடு கொண்டு வந்தீங்கன்னா x ஈக்குவல் டு 15 இன்ட்டு 25 இன்ட்டு 2/3. 3 கேன்சல் பண்ணீங்கன்னா 5, 5 2 10. அப்ப x ஈக்குவல் டு 250 ரூபாய். ஓகேங்களா? 250 வந்துருச்சு ஆன்சர். செக் பண்ணி பாருங்க. அரை மீட்டர் 15 ரூபா அப்படின்னா 8.25 மீட்டர் எவ்வளோ? 8 1/3 மீட்டர் வந்து பாத்தீங்கன்னா 250 ரூபா வருது. ஓகேங்களா? 25/3. அவ்வளவுதான். சரி, இத வேற எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இப்ப சிம்பிளா பாருங்களேன். 8 3 24 பிளஸ் 1 எவ்வளோ? 25/3. இப்ப இந்த மைண்ட்ல எப்படி பண்ணலாம்னா, அரை மீட்டர் எவ்வளோ? அரை மீட்டர் 15 ரூபா. அப்ப 1 மீட்டர் 30 ரூபா. 1 மீட்டர் 30 ரூபான்னா 25 மீட்டர் எவ்வளோன்னு பார்க்கணும். 30 25 எவ்வளோ ஆச்சு? 750. 750. அப்போ 750 ரூபாயில 3 வகுத்தா எவ்வளவு வருது? 250. இப்படியும் நம்ம யோசிக்கலாம். சரிங்களா? இப்படி யோசிச்சாலும் டேரக்டா ஆன்சர் கிடைக்கும். இப்போ 72 புத்தகங்களின் எடை 9. 72 புக்கோட வெயிட் 72 புக்ஸோட வெயிட் 9 kg. அப்போ 40 புக்கோட வெயிட் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ எக்ஸ் கேன்சல் பண்ணலாமா? 9 கேன்சல் பண்ணீங்கன்னா 8 9 72. 8 9 72. 8 கேன்சல் பண்ணீங்கன்னா 5. அப்ப ஆன்சர் இஸ் 5. அவ்வளவுதான். 8 5 40 தானே? ஆன்சர் வந்து 5. டேரக்டா கேன்சல் பண்ணி அப்படியே ஆன்சர் பண்ணலாம். கொஸ்டின் நம்பர் 9. கொஸ்டின் நம்பர் 10. தாமரை வாடகையாக, இது ஸ்கூல் புக் கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணியாச்சு. தாமரை வாடகை வந்து 30,000 ரூபாய் ஒரு ஆன்சர். 3 மாசத்துக்குன்னா ஒரு வருஷத்துக்கு கேட்கறாங்களா? அப்ப 30,000 ரூபாய் ஆன்சர். நம்ம ஒர்க் அவுட் பண்ண கொஸ்டின் இது. ஓகே, கொஸ்டின் நம்பர் 11 பாருங்க. 30 நபர்கள் ஒரு வயலை 15 நாட்களில் அறுவடை செய்தால் 20 நபர்கள் இது அழகு முறையை பயன்படுத்தி கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த அழகு முறையை பயன்படுத்தி அப்படின்னா கொஸ்டின்ல ஒரு யூனிட்டா மாத்தி ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல 30 நபர்கள் ஒரு வேலையை 15 நாள்ல பண்ணாங்க அப்படின்னா, சரிங்களா, 20 நபர்கள் எத்தனை நாள்ல பண்ணுவாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நார்மலா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆட்கள் குறைந்தால் நாட்கள் கூட வேண்டும். இது இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். சரிங்களா? இதுபடி பண்ணோம் அப்படின்னா 3/2னா இது 2/3. அப்ப இங்க கண்டிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா 22.5 வரும். இது இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலா பண்ணீங்கன்னா. பட் இங்க அழகு முறைன்னு கொடுத்ததுனால நம்ம இந்த மெத்தடை இப்படி யூஸ் பண்ணக்கூடாது. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒருவேளை இதுல கன்ஃபியூஷன் இருந்தா புக்ல லாஸ்ட்ல போய் ஆன்சர் பாருங்க. இந்த 4.1ல இந்த பாடத்துல 11க்கு என்ன ஆன்சர் பாருங்க, கிளியரா புரியும். அழகு முறைனா ஒரு அழகுக்கு மாத்தணும். அதாவது இப்போ 30 பேர் ஒரு வேலையை 15 நாள்ல முடிக்கிறாங்கன்னா ஒரு ஆள் எவ்வளவு நேரம் வேலை பார்த்திருக்காங்க? மொத்த வேலை 15 நாள் நடந்திருக்கு. 30 பேர் மொத்தமா வரல, ஒரு ஆளா வர்றாங்கன்னு வைங்க. ஃபர்ஸ்ட் ஒருத்தர் வர்றாரு, அரை நாள் வேலை பார்க்கறாரு. ரெண்டாவது ஒருத்தர் வர்றாரு, ஒரு நாள். மூணாவது 1.5 நாள். இப்படியே கூடி அப்போ ஒரு ஆள் வந்து அரை நாள் வேலை பார்த்தாதான் 30 பேர் எத்தனை நாள்ல முடிப்பாங்க? 15 நாள்ல வேலை பார்க்கறாங்க. ஒரு ஆளுக்கு அடுத்து இன்னொரு ஆள் அப்படி வர்ற மாதிரி. ஸோ அப்படி பார்த்தோம்னா 20 பேர் வந்தாங்க அப்படின்னா 20ல பாதி எவ்வளோ? 10 நாள் ஆன்சர். சரிங்களா? சில பேர் இந்த கொஸ்டினை பார்த்துட்டு இல்ல தப்பா வரும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணலாம். பட் கமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு டைம் புக்குக்கு பின்னாடி இருக்க ஆன்சரையும் போய் பாருங்க. இந்த இடத்துல இந்த அழகு முறை அப்படிங்கிறதையும் பாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலா இது நேர்மாறல் கிடையாது, எதிர்மாறல் கிடையாது, நேர்மாறல் கொஸ்டின். இது அழகு முறைன்றப்போ ஒரு யூனிட்டுக்கு மாத்தி பண்ண வேண்டிய கொஸ்டின். இந்த கொஸ்டினை இப்படிதான் பண்ணணும். நமக்கு பெருசா அழகு முறை அப்படிங்கிற கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆட்கள் நாட்கள் எதிர்மாறல தான் வரும். அழகு முறையில வந்தா ஒரு ஆள்ன்றது அரை மணி நேரமா எடுத்தா கால்குலேட் பண்ணணும். இந்த கொஸ்டின் 100% சரியான விடை அழகு முறை அப்படிங்கிறது இருக்கு. நல்லா பார்த்துட்டு போங்க. ஏன்னா இந்த மாதிரி கொஸ்டின் தப்பு பண்ணிடக்கூடாது. அழகு முறைன்ற வார்த்தை வந்தா, சரிங்களா, அதை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்க. வள்ளி 10 பேனாக்களை 108க்கு வாங்குகிறார். வள்ளி 10 பேனாவை 108க்கு வாங்குறாங்க. 8 பேனாவை 96க்கு வாங்குகிறார். யார் குறைவான விலைக்கு வாங்குகிறார்? கமலா. ஓகே, 10 பேனா 108னா ஒரு பேனா எவ்வளோ? 10.8. இது யார் வாங்குறது? வள்ளி வாங்குறது. 10.8 வள்ளி. 8 பேனா 96னா 8 12 96. இது யாரு? கமலா. யார் அதிகமான ரேட்டுக்கு வாங்குறாங்க? கமலா அதிகமான ரேட்டு, வள்ளி குறைவான ரேட்டு. இதுல யார் குறைவான ரேட்டுக்கு வாங்குறாங்க பாத்தீங்கன்னா வள்ளி. வள்ளி குறைவான விலைக்கு வாங்குகிறார். சரியா? ஓகே, அடுத்து ஒரு இருசக்கர வாகனம் 100 கிலோமீட்டர் தொலைவை கடக்க 2 லிட்டர் பெட்ரோல் தேவைப்படுது. ஒரு இருசக்கர வாகனம் 100 கிலோமீட்டருக்கு 2 லிட்டர். அப்போ 1 லிட்டர் பெட்ரோல் போட்டா எத்தனை கிலோமீட்டர் போகும்? 50 கிலோமீட்டர் போகும். சரிங்களா? ஓகே, அப்போ 250 கிலோமீட்டர் போகணும்னா இன்டூ 5. 250 கிலோமீட்டர் போனா எத்தனை லிட்டர் பெட்ரோல் வேணும்? 5 லிட்டர் பெட்ரோல் வேணும். கரெக்டா? 1 லிட்டர் பெட்ரோல்ல 50 கிலோமீட்டர் தானே? அப்ப 5 லிட்டர் பெட்ரோல்ல 250 கிலோமீட்டர் போகும். அவ்வளவுதான். அடுத்து கொள்குறி வகை வினாக்கள். 3 புத்தகங்களின் விலை 90. 12 புத்தகம் எவ்வளவுன்னு கேட்கிறாங்க.
3 12 மாத்தோம்னா எதால பெருக்கும் 4ஆல. அப்போ 90 4ஆல பெருக்குனா 9 4 36. ஆன்சர் சி 360. நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க, நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன் டக்குன்னு ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து ஆன்சர் சொல்லுங்க. மணி 5 கிலோகிராம் உருளைக்கிழங்கை ரூபாய் 75க்கு வாங்குகிறார். மணி 5 கிலோ 75 ரூபாய்னா 1 கிலோ எவ்வளோ? 75 5ஆல வகுத்தீங்கன்னா 15 ரூபாய். 1 கிலோ 15 ரூபாய். அவர் 105 ரூபாய்க்கு எத்தனை வாங்குறாருன்னு கேட்குறாங்க. 1 கிலோ 15 ரூபாய் அப்படின்னா 5 கிலோ கூட ஒரு 2 கிலோ வாங்கினா 7. ஏன்னா 7 15 105. அப்போ அவர் வாங்குறது எத்தனை கிலோ? 7 கிலோ. ஒரு மிதிவண்டி உற்பத்தி செய்யும் நிறுவனம் 35 மிதிவண்டிகளை 5 நாள்ல உற்பத்தி செய்யுது. 35 மிதிவண்டி உற்பத்தி பண்ண 5 நாள் ஆகுது. அப்போ ஒரு நாளைக்கு 7. அப்பதானே 35 பண்ண முடியும். ஒரு நாளைக்கு 7. அப்போ ஒரு நாளைக்கு 7 எல்லாம் பண்ணா 21 பண்றதுக்கு 1 நாள் 2 நாள் 3 நாள் 3 நாள்ல 21 பண்ணும். ஆனா 21 நாள் ஒர்க் பண்ணுதுன்னு சொல்றாங்க. ஓகே, ஒரு நாள்ல 7. அப்ப 21 நாள் ஒர்க் பண்ணா எத்தனை வரும்? 21 × 7. ஆன்சர் 147. ஆப்ஷன் டி. ஒரு நாளைக்கு 7 வண்டி பண்ணுது. நம்ம இதை வச்சு கால்குலேட் பண்ணலாம்ல. 35 மிதிவண்டி 35 வண்டி பண்ண 5 நாள் ஆகுது. அப்போ 21 நாள்ல எத்தனை வண்டி பண்ணுவாங்க? டிவைட் பண்ணி ஈக்குவல். இது ரெண்டையும் கேன்சல் பண்ணீங்கன்னா 7. 7 21 பெருக்கினீங்கன்னா எவ்வளவு ஆச்சு? 147. ஆன்சர். கால்குலேஷன்லயும் பண்ணலாம். 280 நபர்கள் ஒரு விமானத்தில் 2 முறை பயணம் செய்கின்றனர். 280 பேர் 2 முறை போனாங்கன்னா ஒரு டைம்ல எத்தனை பேர் போவாங்க? ஒரு டைம்ல 140 பேர் போவாங்க. விமானத்தில் 1000 ஒரு டைம்ல 140னா அப்ப 10 டைம்ல எவ்வளோ? 1400 தானே? ஓகே, அவ்வளவுதான். டைரக்ட் கொஸ்டின் தான். 50 நபர்களுக்கு இனிப்பு தயாரிக்க 3 கிலோ சர்க்கரை தேவைப்படுகிறது. 50 பேருக்கு 3 கிலோ சர்க்கரை தேவைப்படுகிறது. அப்ப 100 பேருக்கு 6 கிலோ சர்க்கரை தேவைப்படும். 150 நபர்களுக்கு 9 கிலோ சர்க்கரை தேவைப்படும். ஸோ அப்போ ஆன்சர் இஸ் 9. ஒரு 18 கொஸ்டின், எக்ஸாம்பிள் வந்து ஒரு 3 கொஸ்டின், மொத்தம் ஒரு 21 கொஸ்டினுக்கு மேலே சால்வ் பண்ணியிருக்கோம். பாருங்க, கண்டிப்பா புரியும். பொறுமையா பாஸ் பண்ணி பாருங்க. இதை முடிச்சுட்டு அடுத்து எதிர் விகிதம் ஸ்டார்ட் பண்ண போறோம். எதிர் விகிதம் முடிச்சிட்டோம்னா அடுத்து 8th புக்கை முடிச்சதுக்கு அப்புறம் பிஒய்க்கு வந்து நான் 2010ல இருந்து 2020 வரை எல்லாமே சால்வ் பண்ணி கொடுத்துட்றேன். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உள்ள 2022 23 நான் சால்வ் பண்ணிடுவேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிளாஸ்ல கொடுக்குறப்போ உங்களுக்கு ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து நான் சால்வ் பண்ணதே கொஸ்டின் இருக்கும் உங்களுக்கு டேரக்டா, இதையே பார்த்துக்கலாம். இதுக்கப்புறம் புரியல அப்படின்னா பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க கிளாஸ்ல கூட இன்டராக்ட் பண்ணலாம். சரிங்களா? இன்டராக்ட் பண்ணலாம், கிளியரா இருக்கும். சரிங்களா? அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஒரு நாள் கிளாஸ் ஒரு நாள் ப்ராக்டிஸை கொஞ்சம் தெளிவாக எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாருமே கண்டிப்பா பாஸ் பண்ணி போயிடலாம். உங்களுக்குமே பார்த்தீங்கன்னா 1 hour கிளாஸ் அதிகபட்சம் இருக்கும், குறைஞ்சது 40 நிமிஷம். இன்னொரு 1 hour நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். அப்படி பண்ணாதான் கொண்டு போக முடியும். சரிங்களா? ஸோ எல்லாத்துலையுமே பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணும் அப்படின்னா கொண்டு போகலாம். பட் நம்ம எதையுமே நம்ம பாசிட்டிவா எடுத்துக்கிட்டோம்னா பாசிட்டிவ்மா, வேற ஒன்றும் கிடையாது. இப்போ நான் டெய்லி வந்து 1 hour கொடுக்குறேன் இல்லைங்களா? அடுத்த 1 hour நீங்க படிக்க எடுத்துக்கணும். இப்போ நான் 1 hour 2 நாள் கொடுக்குறத இப்போ 3 நாள் கொடுக்குறத சேர்த்து நான் பேட்ச்ல கொடுக்குறேன். 3 மணி நேரம் அப்படின்னா ஒரு நாளைக்கு பாருங்க வீடியோ 40 நிமிஷம் 30 நிமிஷம் இந்த மாதிரி வருது. ஸோ இந்த மாதிரி 4 வீடியோவை சேர்த்து கொடுக்குறப்போ ஒரு நாள் முடிச்சிட்டேன் என்னோட வேலையை. அப்போ நீங்க அந்த 1 நாள் கேப்ல என்ன பண்ணணும்? அந்த 1 நாளுக்குள்ள ஈக்குவலான எஃபோர்ட் நீங்க போடணும். போட்டாதான் 2 பேரும் சேர்ந்து கொடுக்குற எஃபோர்ட் தான் நீங்க எக்ஸாம்ல ரிசல்ட்டா மாறும். சரிங்களா? அதனால நீங்க பண்ண வேண்டிய வேலையை பெர்ஃபெக்ட்டா பண்ணுங்க. கண்டிப்பா அந்த டைம் எல்லாருமே கவர்மெண்ட் ஜாப் போயிருவீங்க. சரிங்களா? எல்லாருமே 2024ல கவர்மெண்ட் ஆஃபீஸரா இருக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்மா. தேங்க்யூமா. ஆல் தி வெரி பெஸ்ட்.